வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதால் அதிர்ச்சியில் உள்ளது திமுக. திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை. மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுவது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய மைல்கல் என்று பிரதமர் மோடி பெருமிதம். தென் தமிழகத்தில் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை பெருமளவு ஊக்குவிக்கும் என்றும் பதிவு. தமிழ்நாட்டில் இருந்த 54 மாதங்கள் பொற்கால நாட்கள். மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மக்களுக்கு நன்றி அறிக்கை. கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மத்திய அரசு உத்தரவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மேலும் தீவிரமடையாமல் இருக்க தக்க நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழக அரசு நாளை ஆலோசனை. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தனியார் தங்கும் விடுதிகளில் தோசை, சப்பாத்தி தற்காலிகமாக வழங்கப்படாது என்று PG விடுதி சங்கங்கள் அறிவிப்பு. இரவு நேர உணவுகள் பட்டியலில் சாம்பார், குருமா கிடையாது என்றும் சட்னி மட்டுமே வழங்கப்படும் என்றும் விளக்கம். நாட்டில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். கேஸ் சிலிண்டர் தேவைப்பட்டால் அதனை வழங்க தான் தயாராக இருக்கிறேன். நானும் ஒரு கேஸ் சிலிண்டர் டீலர் தான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக கேஸ் ஏஜென்சிகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஹோட்டல் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம். தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களை தேர்வு செய்தார் தவேக தலைவர் விஜய். எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இனி அரசியலை தவிர தனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அரசியலுக்கு வந்த பிறகு நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதற்கும் துணிந்து வேலை பாருங்கள் என்று தவேக தலைவர் விஜய் பேச்சு. கரூர் துயர வழக்கில் வரும் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பியது CBI. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில்தான் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு.
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமித்ஷாவின் ஸ்லீப்பர் செல். புதுக்கோட்டையில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையா? செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் நாளை பேச்சுவார்த்தை. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. அதிமுகவை பார்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாடல். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை ஏரி பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபர்கள். மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளுக்கு வலைவீச்சு. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் இழப்பு என்று கூறுவது வெறும் யூகத்தின் அடிப்படையிலானது. 26,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் டான்ஜெட்கோ பதில் மனு. தமிழகத்தில் அரசு உத்தரவுக்கு விரோதமாக ஆர்டர்லி நடைமுறை பின்பற்றப்படுவதாக புகார் வந்தால் நடவடிக்கை எடுங்கள். தமிழகத்தில் ஆர்டர்லி முறையை ஒழிப்பது தொடர்பான வழக்கில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சமத்துவபுரம் வீடுகள். வீடுகளின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் தொட்டவுடன் பெயர்ந்து விழும் அவலம். ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்பப் பெறுகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். திமுகவில் இணைந்த நிலையில் கூட்டணி கட்சி எம்பியான நவாஸ் கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கு வாபஸ் பெறக்கோரி ஓபிஎஸ் தரப்பில் மனு. அசாமில் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 9,000 ரூபாயை வரவு வைத்தது பாஜக அரசு. விரைவில் அசாமில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் பெண்களுக்கு ஜாக்பாட். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் காரசார விவாதம். நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. பிரதமர் பதவி விலகக் கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. உத்தரகாண்டில் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். போலீசாரின் தடுப்பு வேலிகளை தகர்த்தெறிந்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். மேற்கு வங்கத்தில் தேர்தல் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் நடைபெறும் என்றும் திட்டவட்டம். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு முன்பாக மீதமுள்ள 53 லட்சம் வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து முடிவு செய்க. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவிட் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க புதிய கொள்கையை உருவாக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவிட் தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. ஹரியானாவில் கபாடியாவாஸ் கிராமத்தில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 7 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மண்ணுக்குள் புதைந்தவர்களை மீட்கும் பணிகள் மும்முரம். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியனான இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிப்பு. இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான
பரிசு தொகையை அறிவித்தது பிசிசிஐ. மும்பை சென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு உற்சாக வரவேற்பு. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதற்கு பாராட்டு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 639 புள்ளிகள் உயர்ந்து 78,205 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 233 புள்ளிகள் உயர்ந்து 24,261 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது. ஈரான் மீது போர் தொடுத்த முதல் 2 நாட்களில் 51,000 கோடி ரூபாய்க்கு குண்டுமழை பொழிந்த அமெரிக்கா. $5.6 பில்லியன் அளவுக்கு முதல் 48 மணி நேரத்தில் ஈரான் மீது குண்டு வீசியதாக பென்டகன் அதிகாரிகள் தகவல்.